जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति के जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 44வது சர்க்கம் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கத்தில் பகீரதனோட கடுமையான முயற்சியால் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து அவருடைய முன்னோர்களான சகரகுமாரர்களுக்கு நற்கதி கிடைக்குது. அதை பற்றி இந்த சர்க்கத்தில் பார்க்க போகிறோம். சதுஷத்வாரிம்ஷ சர்க்கः. ஸ்லோகம் 1. சகத்வா சாகரம் ராஜா கங்கயானோ கதஸ்ததா பிரவிவேஷ தலம் பூமேர் யத்ர தே பஸ்மசாத் கிருதாக. கங்கை பின்தொடர கடற்கரையை அடைந்த மன்னன் பகீரதன் பூமிக்கு கீழே ரசாதலத்தில் அவனுடைய முன்னோர்கள் சாம்பலாக்கப்பட்ட இடத்தை அடைந்தான். ஸ்லோகம் 2. பஷ்மன் யதா ப்ளுதே ராம கங்காயா சலிலேன வை சர்வலோக பிரபுர் பிரம்மா ராஜானம் இதம் அப்ரவீதோ. ராமா, கங்கை நீரினால் சாம்பல் நனைக்கப்பட்ட அந்த நேரத்தில் எல்லா உலகங்களுக்கும் தலைவரான பிரம்மா அங்கு தோன்றி அரசனை பார்த்து கூறினார். ஸ்லோகம் 3. தாரிதானர ஷார்தூல திவம் யாதாஷ தேவவதோ ஷஷ்டிபுத்திர சகஸ்ராணி சகரஸ்ய மகாத்மனக. ஆண் சிங்கமே, மகாத்மாவான சகரனுடைய 60,000 புதல்வர்களும் கடை தேற்றப்பட்டு தேவர்களைப் போல் விண்ணுலகை அடைந்து விட்டார்கள். ஸ்லோகம் 4. சாகரஸ்ய ஜலம் லோகே யாவத் ஸ்தாஸ்யதி பார்த்திவ சகரஸ்யாத்மஜாஸ்தாவத் ஸ்வர்கே ஸ்தாஸ்யந்தி தேவவதோ. மன்னனே, சமுத்திரத்தில் நீர் உள்ள காலம் வரை சகரகுமாரர்கள் தேவர்களைப் போல தேவலோகத்தில் சௌக்கியமாக இருப்பார்கள். ஸ்லோகம் 5. இயம் ச துஹிதா ஜேஷ்டா தவ கங்கா பவிஷ்யதி த்வத் கிருத்தேன ச நாம்நாத லோகே ஸ்தாஸ்யதி விஷ்ருதா. கங்கா தேவியும் உனக்கு ஒரு மூத்த மகள் போல் ஆகிறாள். உன்னுடைய பெயரை ஒட்டி பாகீரதி என்ற பெயருடன் உலகில் கீர்த்தியுடன் விளங்கப் போகிறாள். ஸ்லோகம் 6. கங்கா த்ரிபதகா நாம திவ்யா பாகீரதீதி ச த்ரீன் பதோ பாவயந்தீதி தத ஸ்ரீபதகா ஸ்ருதா. பாகீரதி என்பதுடன் தெய்வீக நதியான கங்கை த்ரிபதகா என்ற பெயரையும் பெறுகிறாள். 3 வழிகளில் உலகங்களில் பாய்ந்து புனிதப்படுத்துகிறாள் என்பதால் த்ரிபதகா என்ற சிறப்பு பெயரை அடைகிறாள். ஸ்லோகம் 7. பிதாமகானாம் சர்வேஷாம் த்வமத்ர மனுஜாதிபः குருஷ்வ சலிலம் ராஜன் பிரதிஞ்ஞாமபவர்ஜய. அரசனே, உன்னுடைய பாட்டனார்கள் எல்லோருக்கும் இங்கே நீர்க்கடன் செலுத்தி பிரதிஞ்ஞையை நிறைவேற்று. ஸ்லோகம் 8. பூர்வகேனே ஹி தே ராஜந்தேன அதியஷஷா ததா தர்மினாம் பிரவரேணாபி நைஷ பிராப்தோ மனோரதக. உன்னுடைய தந்தை முதலிய முன்னோர்கள் மிகவும் புகழ் பெற்றவர்கள், அறநெறியாளர்கள், மேன்மையானவர்கள் என்றாலும் அவர்கள் மனோரதம் நிறைவேறவில்லை. அதாவது அவர்கள் நினைத்தபடி கங்கையை கொண்டு வர முடியவில்லை. ஸ்லோகம் 9, 10. ததைவ அம்சுமதா தாத லோகே அப்ரதிம தேஜசா கங்காம் பிரார்த்தயதா நேதும் பிரதிஞ்ஞானாபவர்ஜிதா ராஜர்ஷிண குணிவதா மகர்ஷி சம தேஜசா மந்துல்ய தபசா சைவ க்ஷத்ரதர்மே ஸ்திதேன ச. அம்சுமான் உலகில் நிகரற்ற பராக்கிரமன் படைத்தவன். ராஜ ரிஷி
நற்குணங்கள் நிறைந்தவன், மாமுனிவர்களை போன்ற ஆற்றலுடையவன், தவத்தில் எனக்கு ஈடானவன், க்ஷத்ரிய தர்மத்தை கைவிடாது கடைபிடித்தவன். இவ்வளவு சிறப்புகளை பெற்ற அவன் கங்கையை கொண்டு வருவதாக சபதம் செய்தும் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஸ்லோகம் 11. திலீபேன மகாபாகா தவ பேத்ராதி தேஜசா புனர்ன சகிதா நேத்தும் கங்காம் பிரார்த்தயதானக. குற்றமற்றவனே, உன்னுடைய தந்தையான திலீபன் பேராற்றலுடையவன். அவன் மறுபடியும் முயன்றும் கூட கங்கையை கொண்டு வர முடியவில்லை. ஸ்லோகம் 12. சாத்வயா சமதி கிராந்தா பிரதிஜ்ஞா புருஷ சர்ப பிராப்தோசி பரமம் லோகே யச பரம சம்மதம். நெடுங்கால முயற்சிக்கு பின்பும் நிறைவேற்றப்படாமல் இருந்த அந்த பிரதிஜை உன்னால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த அரிய செயலினால் இவ்வுலகில் மகோன்னதமான கீர்த்தியை அடைந்துள்ளாய். ஸ்லோகம் 13. யச்ச கங்காவதரணம் த்வயா கிருதமரிந்தம அனேன ச பவான் பிராப்தோ தர்மஸ்யாயதனம் மகதோ. எதிரிகளை அடக்குபவனே, கங்கையை மேலுலகத்திலிருந்து கீழே இறக்கிக் கொண்டு வந்த செயற்கரிய செயலினால் தர்மத்திற்கு இருப்பிடமான உத்தம லோகங்களையும் அடையப் போகிறாய். ஸ்லோகம் 14. ப்ளாவயஸ்வ த்வாத்மானம் நரோத்தம சதோசிதே சலிலே புருஷ வியாக்ர சூச்சி புண்ணிய பலோபவ. மனிதருள் மாணிக்கமே, எந்த காலத்திலும் நீராடுவதற்கு உரியதான இந்த புனித நீரில் நீயும் மூழ்கி நீராடு. அதனால் தூய்மை அடைந்து புண்ணிய பயன்களை அடைவாய். ஸ்லோகம் 15. பிதாமகானாம் சர்வேஷாம் குருஷ்வ சலிலக்ரியாம் ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யாமி ஸ்வம் லோகம் கம்யதாம் நிருப. பாட்டனார்கள் எல்லோருக்கும் தர்ப்பணம் செய், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நான் சத்தியலோகத்திற்கு செல்கிறேன், நீ உன் நகரத்திற்கு செல்வாயாக. ஸ்லோகம் 16. இத்யேவம் உக்த்வா தேவேஷ சர்வலோக பிதாமகः யதா கதம் ததா கச்சத் தேவலோகம் மகாயஷாக. தேவர்களுக்கு தலைவரும் அனைத்துலக பிதாமகருமான பிரம்மா இவ்வாறு கூறிவிட்டு தான் வந்த வழியே தேவலோகத்தை திரும்பி சென்றார். ஸ்லோகம் 17. பகிரதோபி ராஜர்ஷி கிருத்வா சலிலமுத்தமம் யதா கிரமம் யதா நியாயம் சாகராணாம் மகாயஷாக. மன்னனாக இருந்தாலும் முனிவர் போன்று இருந்த பகிரதனும் விதிக்கப்பட்ட கர்மாவான நேர்கடனை பெரும் புகழ் கொண்ட சகரகுமாரர்களுக்கு உரிய முறையில் வரிசையாக செலுத்தினான். ஸ்லோகம் 18. கிருதோதக சூச்சி ராஜா ஸ்வபுரம் பிரவிவேஷக சம்ருத்தார்த்தோ ரகுஸ்ரேஷ்ட ஸ்வராஜ்யம் பிரசசாசக. தர்ப்பணம் செய்து தன் பிதிரர் கடன்களிலிருந்து விடுபட்டு தூய்மையடைந்த மன்னன் தன் பட்டணத்தில் பிரவேசித்தான். இவ்வாறு தன் எண்ணம் ஈடேற பெற்றவனாக தன் நாட்டில் நல்லாட்சி செய்தான். ஸ்லோகம் 19. பிரமுமோதஜ லோகஸ்தம் நிருபமாசாத்ய ராகவ நஷ்டசோக சம்ருத்தார்த்தோ பபுவ விகதஜ்வரஹ. ராகவனே, தங்கள் மன்னனை திரும்பவும் பெற்ற மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களுடைய சோகம் அழிந்தது, எண்ணம் கைகூடியது, கவலை நீங்கியது. ஸ்லோகம் 20. ஏஷதே ராம கங்காயா விஸ்தரோ அபிஹிதோ மயா ஸ்வஸ்தி ப்ராப்னுஹி பத்ரம் தே சந்தியா காலோதி வர்த்ததே. ராமா, கங்கையின் வரலாற்றை விரிவாக உனக்கு சொன்னேன். உரிய காலத்தில்
மாலை நேர வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டுமல்லவா? நீ வாழ்க. சந்தியா காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. ஸ்லோகம் 21. தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் புத்ரியம் ஸ்வர்க்யாமதீவ ச யஸ்ராவயதி விப்ரேஷு க்ஷத்ரியேஷ்விதரேஷு ச பிரியந்தே பிதரஸ்தஸ்ய பிரியந்தே தெய்வதானி ச. இந்த வரலாறு பொருள், புகழ், நீண்ட ஆயுள், மழலை செல்வம், ஸ்வர்க்கம் ஆகியவற்றை வழங்கக்கூடியது. அந்தணர், க்ஷத்ரியர் மற்றும் அனைவருக்கும் எவர் இந்த கதையை சொல்கிறாரோ அவருடைய பிதிரர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். தேவதைகளும் பிரீத்தி அடைகின்றன. ஸ்லோகம் 22. இதம் ஆக்யானம் அவ்யக்ரே கங்காவதரணம் சுபம் யஸ்ருணோதி ச காகுத்ஸ்த சர்வான் காமான் வாப்னுயாத் சர்வே பாபா பிரணஷ்யந்தி ஆயுஷ்கீர்த்திஷ வர்ததே. கங்கை பூமிக்கு இறங்கி வருதல் என்ற மங்களமான இந்த கதையை கேட்பவருடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறுகின்றன. காகுத்தனே, அவருடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்து போகின்றன. ஆயுளும் கீர்த்தியும் பெருகுகின்றன. இவ்வாறாக பாலகாண்டத்தின் 44வது சர்க்கம் நிறைவடைகிறது. ஜனகி காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.